முக்கியமான பாயிண்ட். நீங்கள் வந்து குருவோட பிளஸ்ஸிங்ஸ் வாங்கி ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணுறவங்க அந்த பாதிப்புக்கு உள்ளாக மாட்டீங்க. எவ்வளோ மிகப்பெரிய விஷயத்தை நான் சொல்லிகிட்ருக்கேன், புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் வந்து ஆஸ்ட்ரோ படி நீங்கள் ஆஸ்ட்ரோவை நம்பாதீங்கன்னுலாம் நான் சொல்ல மாட்டேன். ஆஸ்ட்ரோங்கிறது வந்து ஒவ்வொரு பிளானட்டும் நீங்கள் பிறக்கும் பொழுது எந்த நிலையில் இருக்கோ அந்த நிலை நீங்கள் பிறந்த அந்த டைமுக்கு அந்த தன்மைக்கு அது அங்கே இருக்குதுன்னா அதுக்கேற்ற மாதிரி தான் உங்களோட லைஃப் இருக்கும். அது லோயர் எனர்ஜி பீப்புளுக்காக வடிவமைக்கப்பட்ட ஒரு விஷயம் வாழ்க்கை. நீங்கள் அதே வாழ்க்கையில் தான் தேடிக்கிட்டு இருப்பீங்கன்னா நீங்கள் என்ன தான் குட்டிக்கரணம் அடித்து நான் இந்த கிரகத்தோட பார்வையை நான் வந்து நிவர்த்தி பண்ணுறேன், எந்த ஜோசியக்காரங்களாது ஜோதிடர் எல்லாம் போடுறாங்கல்ல, ராகு வந்து நீங்கள் இப்படி வரும், நீங்கள் இப்படி பண்ணிட்டீங்கன்னா எல்லாம் சரியாயிடும். சரி பண்ண வேண்டிய இடம் உங்களோட உடல் மனம் ஆன்மா. குருவோட இனிஷியேஷன், குருவோட அந்த பிளஸ்ஸிங்ஸ்குள்ளே வந்துட்டிங்கன்னா, அந்த வட்டத்துக்குள்ளே வந்துட்டிங்கன்னா நீங்கள் பேட் கர்மா பண்ண மாட்டீங்க, பேட் கர்மாக்குள்ளே போக மாட்டீங்க. யாருக்கெல்லாம் பேட் கர்மா பேக்கேஜ் நீங்கள் உங்கள் முதுகில் சுமந்துட்டுருக்கீங்களோ அவங்களுக்கு தான் கிரகங்கள் வச்சு செய்யும். அதை சுமக்கிறதுக்கு தான் நீங்கள் பிறவி எடுத்திருக்கீங்க. உங்கள் பிறவியில் நீங்கள் இதெல்லாம் கடந்து போகணுங்கிறதுக்கு தான் பிறவி வந்தது. இதை தலைவிதியை மாற்றிக்கணும்னு நினச்சிங்கன்னா குருவோட ஆசீர்வாதத்தை வாங்குங்க. குரு சொல்கிற வழியில் சரண்டர் ஆகிட்டு பண்ணுங்கள். சரண்டர் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணுங்கள். சரண்டர் இல்லாமல் ஃபாலோ பண்ணிங்கன்னா ஒன்றுத்துக்கும் வேலைக்கு ஆகுது. கடவுள் வந்து அப்படியே நீங்கள் கேட்டோன்னா கோயிலில் போய் உட்காந்துட்டு நான் டெய்லி கோயிலுக்கு போகிறேன், நான் அந்த கோயிலுக்கு போகிறேன், இந்த கோயிலுக்கு போகிறேன், நான் போய் கணக்கம்பட்டி அப்போ சுற்றிட்டு வரேன், சான்ஸே கிடையாது. நீ ஒரு சரண்டர் இல்லாமல் நீ எத்தனை கோயிலுக்கு வேணால் போ, என்ன வேணால் பண்ணிட்டுரு, இல்லை அப்படியே அங்க பிரதர்ஷனம் பண்ணு, மண்ணில் புரண்டு எழுந்து வா, ஒன்றும் நடக்காது. இறைவன்கிட்ட உங்களை முழுசாக அப்போ நீங்கள் பார்த்துக்கோங்க. நான் வந்து நல்ல பிள்ளையாக இருக்கேன், நான் யாருக்கும் எந்த மனதளவுலையும் சரி உடல் அளவுலையும் சரி யாருக்கும் கெடுதல் நினைக்கக்கூடாது. அன்பான குழந்தைகளாக ஃபஸ்ட்டு நம்ம கொடுத்ததுக்கெலாம் நன்றி உணர்வு சொல்லிவிட்டு குரு சொல்கிற வழிகளை ஃபாலோ பண்ணி அவங்க கொடுக்குற ஒரு வார்த்தை, அவங்களோட வாயிலேருந்து ஒரு வார்த்தை இந்த மாதிரி ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்லி கொடுக்குறாங்களா, அப்படி ஃபாலோ பண்ணுங்கள். குரு கிணத்துல விழுன்னு சொன்னான்னா விழுங்க, அது கிணறு கிடையாது, அது உங்களை வந்து மீட்டெடுக்கக்கூடிய ஒரு பெரிய விஷயமா நல்ல விஷயமா இருக்கும். உன்னை வந்து கிணத்துல விழுனா கிணறு வெட்டி வச்சு உங்களை விட சொல்ல மாட்டாங்க. சொல்கிறேன் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு. அந்த அளவுக்கு பிளைண்டாக நம்புங்க. உங்கள் தலைவிதி நீங்கள் ஆஸ்ட்ரோலாம் இருக்குது நிஜம்தான், நான் இல்லைன்னா லோயர் எனர்ஜி பீப்புளுக்கு தான் அந்த பயம் பதட்டம் எல்லாம். அந்த வீடியோ அவங்களுக்கு வீடியோ வைரல் ஆகுது, எத்தனையோ பேர் பார்க்குறீங்க, லட்சக்கணக்காக பார்க்குறீங்க, பயந்துன்னு உட்காந்துருக்கீங்க. போய் ராகுவுக்கு போய் அப்போது ஒரு சடங்கு பண்ணிட்டு வந்துடலாம். ராகுவுக்கு போய் ஒரு பூஜையை போட்டு வந்துட்டா ராகு நல்லது பண்ணிவிடுவார். சான்ஸே கிடையாது. நீங்கள் போய் எத்தனை பேருக்கு அது நல்லது நடக்குது. நீங்கள் நல்ல பாசிட்டிவில் நீங்கள் ஒரு குட்கர்மா சேர்த்தானா மட்டும்தான் அது பிளஸ்ஸிங்ஸ் வரும். அந்த இடத்துலையும் உங்களுக்கு டவுட் இருக்குது, அங்கேயும் நீங்கள் வந்து ரொம்ப நெகட்டிவாக தாட் ஓட்டுறீங்கன்னா அந்த பிளஸ்ஸிங்ஸை ரிசீவ் பண்ண முடியாது. குருவோட அந்த இது இல்லாமல் நீங்கள் வந்து ஒரு விஷயங்கள் பண்ணிங்கன்னா அது அந்த அளவுக்கு நீங்கள் காலம் ஃபுல்லாக பண்ணிகிட்டே தான் இருக்கணும், சித்தியாகாது. அதை தான் சொல்ல வரேன். ஸோ ஆஸ்ட்ராலஜி அப்படிங்கிறது வந்து கிரகங்களோட தன்மைகள். நீங்கள் பிறக்கும்போது சூரியன் எந்த இதில் இருப்பார், சந்திரன் எங்கே இருப்பார், எல்லாமே கால்குலேஷன் தான். ஒரு சிலர் பகல் நேரத்தில் பிறக்கிறீங்க, பகல்னால் காலையில் பிறப்பீங்க, ஒரு சிலர் மதியம் பிறப்பீங்க, ஒரு சிலர் ஈவினிங்கில், ஒரு சிலர் நைட்டுனா 9 மணிக்குள்ளே இருந்தால் அது வந்து நார்மலாக முன்னிரவு சொல்லுவோம். அதுக்கப்புறமா அதாவது பின்னிரவுன்னு சொல்லுவோம் இல்லையா, ஆஃப்டர் 12 o'clock மேலே அந்த மாதிரி பீக் ஹவர்ஸ்லலாம் அந்த டைம்லலாம் நீங்கள் வந்து பெர்த் எடுக்கிறீங்க. அப்போது அந்த டைமுக்குன்னு ஒரு தன்மை இருக்கும். அந்த குழந்தை வந்து அந்த டைமுக்கான அந்த ஒரு தன்மையில் தான் அது லைஃப்பை லீட் பண்ணும். புரிஞ்சிச்சா? அப்போது கிரகங்களுக்கும் எல்லாத்துக்குமே இருக்குது. ஆனால் தலைவிதியை மாற்றிக்கணும்னு நினைக்கிறவங்க குருக்கிட்ட சரண்டர் ஆவீங்க, குரு சொல்கிற வழியை ஃபாலோ பண்ணுவீங்க. இனியோ டேரோட் ரீடிங் பார்க்குறவங்களுக்கு ஜாலியாக நம்ம வந்து நிறைய இதில் வந்து சுவாரஸ்யமாக இப்படியெல்லாம் சொல்லிட்டு போகிறாங்கல்ல, அப்படியே சீரியலில் வர மாதிரி இதை கொடுக்குறாங்க அதை கொடுக்குறாங்க, வாங்கிக்கோங்க இப்படிங்க அப்படிங்கன்னு அந்த வாய்ஜாலம் பண்ணிட்டு போகிற மாதிரி நானும் பண்ணிட்டு போகிறதுக்கு எனக்கு ஐ டோன்ட் லைக் இட்.
எனக்கு உள்ள ரியல் ஃபேக்டை சொல்கிறேன். ஏன்னா எனக்கு இறைவன் இந்த விஷயங்களை தெரியப்படுத்தியிருக்கிறாரு. நான் என் டியூட்டியை பார்க்குறதுக்கு வந்திருக்கேன். எத்தனை சோலுக்கு நான் உங்களை வந்து ஒரு நபராக பார்க்கல, உங்களை ஒரு சோலாக பார்க்குறேன். ஏன்னா நீங்கள் சோலுக்கு இதுக்காக தான் வந்திருக்கீங்க. ஆஸ் அ சோல் இந்த சோலுக்கு ஒரு விடிவு இருக்குது. இந்த சோல் வந்து ஆஸ்ட்ரோபடி வாழ்ந்து அது இன்னும், அதாவது நீங்கள் ப்ளஸ் இறைவன் இந்த பிறவி கொடுத்து நீ போயிட்டு இதெல்லாம் பண்ணிட்டு வா, சீக்கிரம் என்கிட்ட வா, நீ அங்கே போயும் தேவையற்ற நெகட்டிவிட்டி பண்ணிகிட்டு இருந்தேன்னா இன்னும் 4 பிறவி எக்ஸ்ட்ரா தான் போகுமே தவிர, குருவோட அந்த இதில் வந்துட்டிங்கன்னா அது மாதிரி உங்களோட பிறவிகள் எக்ஸ்ட்ரா ஆகாது. ஏன்னா நீங்கள் வந்து குக்கர்மாவில் வந்துடுவீங்க. என்னோடய பிள்ளைகள் வந்து அன்பானவர்களாக தான் இருப்பாங்க. யாருக்கும் கெடுதல் நினைக்கிற பிள்ளைங்களாக என் பிள்ளைங்கள் இருக்க மாட்டாங்க. அது வந்து டிவைன் ஆஸ் அ குருவாக இங்கே இருந்து பண்ணிகிட்ருக்காங்க. என் பிள்ளைகளுக்கு பேட் கர்மா பண்ணக்கூடிய அந்த விஷயங்கள் என்னென்ன, அதை எப்படி நீங்கள் வந்து செய்யக்கூடாதுங்கிறது எல்லாமே நான் சொல்லி கொடுத்துருவேன். அதை செய்யாமல் நான் சொல்கிற விஷயங்களை கரெக்டாக ஃபாலோ பண்ணாங்கன்னா அவங்க லைஃப்பில் அந்த பாசிட்டிவான வைபை அவங்க ஃபேஸ் பண்ணுறதை அவங்களே ரியலைஸ் பண்ணுவாங்க. எத்தனையோ பேர் பிளாக் மேஜிக்னால் எவ்வளோ அழுத்தப்பட்டு கஷ்டப்படுறாங்க. பிளாக் மேஜிக்னால் அந்த லைஃபே, குடும்பமே ஸ்பாயிலாக இருக்குது. தெரியுமா எத்தனை குடும்பங்கள் ஸ்பாயிலாக இருக்குதுன்னு? ஸோ இதுக்கெல்லாம் ஒரு விடிவு காலம் இருக்குது. அதுக்கு குருவை சரண்டர் பண்ணுறது தான் ஒரே வழி. உங்கள் தலைவிதி, உங்கள் கர்மா, உங்களோட இந்த பிளாக் மேஜிக்கான இஷ்யூஸு, உங்களோட ஹெல்த் இஷ்யூஸு எல்லாமே நீங்கள் சரி பண்ணிக்க முடியும். ஓகேவா? சரி, நம்மளோட சேனலை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுறீங்க, ரொம்ப நன்றி. தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். யாருக்காவது கிளாஸ் கற்றுக்கிட்டு உங்களோட இந்த ஆஸ்ட்ரோபடி வாழ்கிற வாழ்க்கை இது எனக்கு வேண்டாம், நான் வந்து எனக்கு பிடிச்ச மாதிரி நான் வாழணும், என் தலைவிதியை மாற்றிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்கிட்ட தான் வந்து நீங்கள் வந்து தீட்சை வாங்கணும்னு இல்லை. தெரிஞ்சவங்க யாராவது நல்லா பண்ணுறாங்க, நான் சொல்லித்தர மாதிரி உங்களுக்கு கிளாஸ் போகுது, கைட் பண்ணுறாங்க அப்படின்னா கற்றுக்கோங்க. ஓகே, அது மாதிரி தெரியலன்னா டிவைன் பார்த்து நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். அது வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் பாருங்கள். அதுக்கு உங்கள் நேம், டேட் ஆஃப் பர்த், எந்த ஊர்லேருந்து பேசுகிறீங்க, கிளாஸ் வேணும்னா அதோட இது கேளுங்க, ரிக்வெஸ்ட் அனுப்புங்க. கிளாஸ் வேணும்னாலும் கன்சல்டேஷன் பண்ணிவிட்டு தான் உங்களுக்கு கிளாஸ் கொடுப்பேன். அதனால் ஒரு கன்சல்டேஷன் எடுத்துகிட்டு அப்புறம் நீங்கள் கிளாஸ் ஜாயின் பண்ணுங்கள். ஓகே, காட் பிளஸ் யூ. குருச்சரணம். இப்போது பைல் 3க்கு பார்க்கலாம். இந்த ப்ளூ கலர் ஹீலிங் ஸ்டோன், இது வந்து பிரமிடு. இந்த பிரமிடு சூஸ் பண்ணவங்களுக்கு இந்த 2025 பிகினிங் இந்த ஃபுல் எப்படி இருந்துச்சு, உங்களோட எதிர்பார்ப்பு என்ன, 2026 உங்களுக்கான எதிர்பார்ப்பு என்ன, கிராட்டிடியூட் பண்ணுங்கள். 2025க்கு உங்களுக்கு என்ன பிளெஸிங்ஸ் வந்தாலும் சரி, என்ன இழப்புகள் எதுவாக இருந்தாலும் சரி, அதுலேருந்து வெளியில் வரதுக்கான கைடன்ஸ் கொடுக்குறாங்க. இதுக்கே நீங்கள் கிராட்டிடியூட் பண்ணணும். உங்கள்கிட்ட எத்தனையோ நல்ல விஷயங்கள் இருக்குது, எத்தனையோ விஷயங்கள் உங்களுக்கு கொடுத்துட்ருக்காங்க, அத்தனையும் நினச்சி நீங்கள் கிராட்டிடியூட் பண்ணணும். தேங்க் பண்ணுங்கள் யூனிவர்ஸ்க்கு. ஓகேவா? நீங்கள் என்ன காட் ப்ரே பண்ணுறீங்களோ உங்களுக்கு தேங்க் பண்ணுங்கள். என்ன ஒரு விஷயம் உங்களுக்கு தேவைப்படுதோ அதை கூட நீங்கள் கமெண்ட்டில் பதிவிட்டு நடந்து முடிஞ்ச மாதிரி சொல்லுங்கள். 2025க்கு தேங்க்ஸ் சொல்லிவிட்டு 2026 வந்து வெல்கம் பண்ணுங்கள். 2025 உங்களுக்கு என்ன விஷயங்களை கொடுத்தது? இந்த பைல் 3 சூஸ் பண்ணவங்க சில பேர் நல்ல மெச்சூரிட்டி, இந்த விஷயங்கள் வேலை ரிலேட்டடான விஷயங்களில் உங்களுக்கு ஏதோ ஒரு விஷயம் தேடல் இருக்குது. அந்த விஷயம் வந்து நடக்குமா நடக்காதா, எப்படி இருக்கும், கிடைக்குமா அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு தேடல் இருந்துக்கிட்டே இருக்குது. சில பேர் இந்த மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் அபவ் 40, 50 அபவ் கூட பார்க்குறீங்க. சில பேர் ரிட்டையர்மெண்ட் ஆனவங்க கூட பார்க்கலாம். சில முயற்சிகள்லாம் நீங்கள் உங்கள் வேலைக்காக நீங்கள் ட்ரை பண்ணணுன்னு நினைக்கிறீங்க.
அது பண்ணலாமா, பண்ணால் சக்ஸஸ் ஆகுமா? எஸ், மேனிஃபெஸ்ட் பண்ணுவீங்க. இந்த 25ல் மேபி அது உங்களுக்கு ஃபெயிலியர் ஆகிருக்கலாம். சில பேருக்கு வந்து மன இறுக்கம் அதிகமாக இருக்குது. ஃபைனான்ஸ் ரீதியாக ஏதோ லாஸ் நடந்திருக்கும். நீங்கள் ஏதோ இது ஆக்ஷன் எடுக்கும் பொழுது உங்களுக்கு ஏதோ ஒரு ஃபெயிலியர் பார்த்துருப்பீங்க. ஒரு சிலருக்கு இது வந்து 24ல் நடந்திருக்கலாம், இல்லை 25ல் கூட நடந்திருக்கும். இது பண்ணால் எனக்கு சக்ஸஸ் ஆகுமா, இல்லைனா திரும்ப வந்து எனக்கு வந்து ஹெல்த் இஷ்யூஸ். சில பேருக்கு உங்களோட ஹெல்த் இஷ்யூஸில் ஏதாவது பிரச்சனையா? இந்த விஷயம் செஞ்சால் நான் வந்து வேலைக்கு போக முடியுமா, நான் ரெஸ்ட்டில் தான் இருக்கணுமா, திரும்ப நான் ரெக்கவர் ஆகணா அப்படின்லாம் உங்களுக்கு ஒரு டவுட் இருக்குது. இது ஒரு சிலருக்கு. ஒரு சிலர் ஃபீமேல் எனர்ஜி கூட தெரியுது. நீங்கள் சில நபருக்கு வந்து ஒரு ஃபீமேல் எனர்ஜியை ப்ரப்போஸ் பண்ணுறீங்க. ஒரு 1 இயராகவே இது நடந்திருக்கலாம், இல்லைனா வந்து ஒரு பிரேக் நடந்திருக்கும். 1 இயருக்கு முன்னாடி ஒரு பிரேக் நடந்திருக்கும். இது ஒரு சிலருக்கு. அவங்க உங்களுக்கு நிறையா மன வலிகள், வேதனைகளை கொடுத்துருக்காங்க. சரியா? இது சில நபருக்கு. இப்போது இன்னும் சில நபர்களுக்கு நீங்கள் ஒரு ரிலேஷன்ஷிப்க்கு, ஒரு ஃபீமேல் எனர்ஜிக்கு நீங்கள் வந்து அந்த ரிலேஷன்ஷிப் வேணும்னு நினைக்கிறீங்க. அவங்க வந்து உங்களுக்கு நல்ல ஒரு சப்போர்ட் பண்ணுவாங்க. உங்கள் ஹெல்த் வைஸ் உங்களுக்கு ஹெல்த்து மற்றும் ஒரு ஃபைனான்ஷியல் சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க. அதுக்கு நீங்கள் முயற்சி பண்ணிங்கன்னா என்ன ஆகும் அப்படின்ட்டு. அந்த லைஃப் சரியாக இருக்கா மாதிரி தெரியல. ஓகேவா? கண்டிப்பாக அது பிரேக் ஆகும். ஃப்யூச்சரில் அது பிரேக் ஆகும். இது ஒரு சிலருக்கு. சிலர் வந்து இந்த மாதிரி ஒரு நபர்கிட்ட இந்த 2025லேயே வந்து அந்த பிரச்சனையை ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. ஓகே. இப்போது நடந்துகிட்ருக்கிறது வந்து உங்களுக்கு ஒரு கர்மா தான். சனி திசையில் ராகு திசை அந்த மாதிரி அந்த ஆஸ்ட்ரோ படி ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு நடந்துகிட்ருக்கு. இந்த விஷயங்கள்லாம் ஏன் உங்கள் லைஃப்பில் வந்ததுன்னா, நீங்கள் போடுற எஃபெக்ட்டு, நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணுறது வந்து உங்களுக்கு நடக்குது. நீங்கள் ரொம்ப வருத்தப்பட்டு அதையே நினச்சி மேனிஃபெஸ்ட் பண்ணிங்கன்னா அதே விஷயந்தான் நடக்கும். இதிலேருந்து நீங்கள் வெளில வர போகிறீங்க. 2026ல் உங்களுக்கு இதிலேருந்து வெளில வரதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது. ஒரு சரியான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்குமா, ஒரு நல்ல லைஃப் பார்ட்னர் கிடைப்பாங்களா 2026ல் அப்படிங்கிறது சில பேரோட எதிர்பார்ப்பு. பட் அது வந்து நீங்கள் ப்ரைவேட் ரீடிங் வாங்க, நான் சொல்கிறேன். எனக்கு அதுக்கு மேலே அதை சொல்கிறதுக்கு ஏன்னா இவ்வளோ ஃபெயிலியர் பார்க்குறீங்க. அது சக்ஸஸ் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் கம்மியாக இருக்க மாதிரி தெரியுது. அப்புறம் ஒரு சிலருக்கு வந்து குடும்பத்தில் உங்கள் குழந்தைங்களோட கணவன், இப்போ நீங்கள் கணவன் மனைவி யாராவது ஒரு மேல் பார்க்குறீங்க இல்லை ஃபீமேல் பார்க்குறீங்கன்னா, உங்கள் பிள்ளைகளோட ஏதோ ஒரு சண்டை சச்சரவு இல்லை ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு வந்து சரியாக இல்லை. அவங்க உங்களுக்கு ஒரு சரியான அன்பு பாசம் உங்களுக்கு இல்லைன்னு நினைக்கிறீங்க. சரியான சப்போர்ட் இல்லை அப்படின்ட்டு நினைக்கிறீங்க. ரொம்ப நெகட்டிவாக இருக்கீங்க. ரொம்ப கன்ஃபியூஷன் இருக்குது உங்களுக்கு. இது ஒரு சிலருக்கு. ஒரு சிலர் வந்து உங்களோட ஃபேமிலியை வந்து அப்ராடுக்கு எடுத்துகிட்டு போகணும். அங்கே திரும்ப எதுவும் ஃபெயிலியர் ஆகிடுமோ, இல்லை கணவர் சரியாக சப்போர்ட் பண்ண மாட்டாரா, ஏமாற்றிடுவாங்களோ அப்படிலாம் ஒரு பயம் இருக்குது. இது ஒரு சிலருக்கு. ஒரு சிலருக்கு நீங்கள் இந்த 2025 முடிஞ்சு சில விஷயங்கள், நல்ல விஷயங்கள், உங்களுக்கு ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் அமையப்போகுது, ஒரு நல்ல ஜாப், ஒரு ஃபைனான்ஷியல் அபேண்டன்ஸ், இது ஒரு சிலருக்கு. ஓகேவா? இது கிடைக்கும். ஒரு சிலர் வந்து இந்த 2025லேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு
ரிலேஷன்ஷிப் அமைஞ்சிருக்கலாம். அவங்க உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுற மாதிரி தெரிஞ்சிருக்கும். அவங்க வந்து அவங்களுக்காக நீங்கள் அன்பு பாசம் எல்லாம் கொடுத்து எதுவுமே உங்களுக்கு ரிட்டர்ன் வரல. உங்களோட அந்த விஷயங்கள் எதுவுமே வந்து பலிதமாகலை அப்படிங்கிறது இருக்குது உங்களுக்கு. உங்ககிட்ட ரொம்ப எமோஷ்னல் லாக் இருக்குது. கோவப்படுவீங்க, ரொம்ப ஆத்திரம், கோபம், முன்கோபியாக இருப்பீங்க ஒரு சிலர். அதனால் உங்கள் எனர்ஜி ஃபுல்லாகவே ட்ரைன் ஆகுது. நீங்கள் தொடர் ஃபெயிலியர் பார்க்குறீங்க செல்லங்களே. நீங்கள் நிறைய மேனிஃபெஸ்ட் பண்ணுறது, நிறைய இதெல்லாம் வந்து கோட்டை விட்டுருப்பீங்க. உங்களோட ஏஜுக்கு பார்த்தோமா நீங்கள் நிறைய லைஃப் ஸ்ட்ரகிளில் இருக்கீங்க. பிள்ளைகளோட இணக்கம் இல்லை, மனைவியோட இணக்கம் இல்லை, ஒரு சிலர் மெயில் எனர்ஜிக்கு தெரியுது. அதே மாதிரி வேலைக்காக ட்ரை பண்ணுறது, ஏதோ பிஸ்னஸ்க்காக ட்ரை பண்ணுறது, எல்லாத்துலேயுமே ஃபெயிலியர் காரணம் உங்களோட ஆரா சக்கரா இம்பேலன்ஸ்டு. எஸ், இப்போ எதிர்பார்க்குறது ஏதோ ஒரு கம்யூனிகேஷன்ஸ் எதிர்பார்க்குறீங்க. இது ஒரு சிலருக்கு நீங்கள் உங்களோட ஆரா சக்கராவை பவர் பண்ணுங்கள். இந்த மாதிரி கோவப்படாதீங்க. குருமார்களை சரண்டர் பண்ணுங்கள். யாராவது ஒரு நல்ல குரு, நான் சொல்கிறேன், நான் ஒரு இது வாழ்வியலை சொல்லித்தரக்கூடிய குரு யாராவது இருந்தாங்கன்னா போய் அவங்ககிட்ட ஜாயின் பண்ணி அவங்க சொல்கிற அந்த ஃபாலோஅப்ஸ் எல்லாம் செய்யுங்க. ஏதாவது டவுட் இருக்குது இல்லை அந்த மாதிரி தெரியலன்னா டிவைன் பார்த்தே காண்டாக்ட் பண்ணி இனிஷியேஷன் வாங்குங்க, தீட்சை வாங்குங்க. எங்கிட்ட சரண்டர் இருக்கணும். சரண்டர் பண்ணி எங்கிட்ட ஒரு பிரச்சனையை நீங்கள் சரண்டர் பண்ணிவிட்டு நான் சொல்கிற விஷயத்த ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களோட லைஃப் மாறும். உங்கள் தலைவிதி கர்மாவை மாற்றிக்கணும்னு நினைக்கிறவங்க டிவைன் பார்த்துக்கு வாங்க. இது ஒரு சிலருக்கு இந்த மெயில் எனர்ஜிக்கு சொல்கிறேன். அப்புறம் ஒரு சிலர் பேர் வந்து ஃபீமேல் பார்க்குறீங்க. நீங்கள் வந்து உங்கள் நபர் உங்கள்கிட்ட நிறைய கிளாஷ் பண்ணுவாங்க. இப்போது சிங்கிள் பேரண்ட்டாக கூட இருப்பீங்க. நீங்கள் ஏதாவது ஒரு மக்களுக்கு சர்வீஸ் பண்ணக்கூடிய லைனில் டாக்டர்ஸ், நர்ஸ் அந்த மாதிரி டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறது, மெடிக்கல் டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறது, அந்த மாதிரி இருப்பீங்க. நிறைய முயற்சிகள் போடுறீங்க. உங்களை ஸ்ட்ரென்தன் பண்ணுங்கள். ஓகேவா? ஸ்ட்ரென்தன் கார்டு வருது. நீங்கள் உங்களை ஸ்ட்ரென்தன் பண்ணிங்கன்னா மட்டும்தான் இது தக்க வைக்க முடியும். எஸ், இந்த உறவை வந்து நீங்கள் தக்க வச்சுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா உங்களை ஸ்ட்ரென்தன் பண்ணணும். கூச்சல் போடாதீங்க. அவங்க பேசுகிறாங்க, இவங்க பேசுகிறாங்கன்னா கூச்சல் போடாதீங்க. ஏன்னா உங்களோட ஃபெயிலியர்ஸ் காரணம் இது கர்மாவும் அண்ட் பிளாக் மேஜிக்கோட அழுத்தமும் இருக்குது. இதை வந்து நீங்கள் சரி பண்ணிக்கணும்னு நினச்சிங்கன்னா டிவைனோட சரண்டர் பண்ணியிருந்தீங்கன்னா, யாராவது வந்து குருமார்களை ஃபாலோ பண்ணுறீங்கன்னா தயவு செஞ்சு அவங்களோட அந்த அட்வைஸை ஃபாலோ பண்ணுங்கள். அதுதான் உங்களை ப்ரொடெக்ட் பண்ணும். இந்த 2026 நீங்கள் இந்த மாதிரி ஒரு சரண்டரோட கிரவுண்டிங்காக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். அந்த ரிலேஷன்ஷிப்பு உங்கள் கையில் தான் இருக்குது. ஏன்னா உங்களுக்கு ரொம்ப கோபம், உங்களுக்கு அட்ஜஸ்டபிள் கிடையாது. நீங்கள் ரொம்ப எமோஷ்னல் லாக் ஆகிறது. கோபதாபங்களை குறைக்கணும். உங்களோட கோபம், முன்கோபம், எனக்கு இப்படி திங்க் பண்ணிட்டாங்க, என்னை இப்படி செஞ்சுட்டாங்க அப்படிங்கிறது, நிறைய ஃபெயிலியர் பார்த்தது, அதெல்லாம் உங்களை வந்து அழுத்துது. கோபத்தை குறைங்க. இது ஒரு சிலருக்காக சொல்கிறேன், எல்லாருக்காகவும் இல்லை. ஒரு சிலர் வருது இந்த மாதிரி. கோபத்தை கண்ட்ரோல் பண்ணுங்கள். கோபத்தை அப்புறம் மோஸ்ட் ஆஃப் எல்லாருமே கோபத்தை கண்ட்ரோல் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. கோபத்தை கண்ட்ரோல்லாம் இல்லை, மேனேஜ் தான் பண்ணணும். எந்த ஒரு எமோஷ்னலையும் வந்து மேனேஜ் பண்ண கற்றுக்கோங்க. அதை எப்படி மேனேஜ் பண்ணணும், ஒரு இனிஷியேஷன் வாங்கி ஒரு சில டிவைன் மந்திரம், அந்த வைப்ரேஷன்ஸ் உங்களுக்குள்ளே வரும் பொழுது அந்த என்ன சொல்லுவேன்னா, ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒரு ஃப்ரீக்குவென்சி இருக்குது. ஒரு குருக்கிட்ட ஒரு இந்த விஷயத்தை நீங்கள் வந்து வாங்கிக்கிறீங்க, இந்த விஷயம் உனக்கு பலிதமாகணும்னு சொல்லி அவங்க அதை சொல்லி உங்களுக்கு இது தீட்சை கொடுக்கும்பொழுது அந்த விஷயம் உங்களுக்கு சித்தியாகும். ஆனால் அதை வந்து ஒரு தெளிந்த அதாவது பியூராக இருக்க பால் மாதிரி இருக்கணும் நீங்கள். ஓகேவா? ஒரு பாலில் வந்து ஒரு துளி, ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கப்பு நிறைய பால் வச்சுருக்கீங்க, அதில் ஒரு துளி ட்ராப்ஸ் பாய்சன் விழுந்தால் கூட அந்த ஃபுல் கப்பில் இருக்க பாலும் திரிஞ்சிடும், யூஸ் பண்ண முடியாது. அதே மாதிரி தான் டவுட், ஒரு சரண்டர் இல்லாமல் நீங்கள் என்ன தான் தீட்சை மந்திரங்களை வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணுறேன்னா எங்களோட எஃபெக்டை நீங்கள் அதாவது அவமரியாதை பண்ணுற மாதிரி ஆகிடும். பேட் கர்மாவை சேர்த்துக்கிறீங்கன்னு அர்த்தம். ஒரு குரு வந்து என்னால் நான் சொல்கிற அட்வைஸ் அளவுக்குலாம் எந்த குருவும் பேச மாட்டாங்க. ஏன்னா இன்றைக்கி வந்து சித்தர்கள்கிட்டலாம் நீங்கள் சித்தர்கள் குரு தான். அதாவது அலைவாக அவங்க இருக்கும் போது கூட நீங்கள் அவங்கள பார்த்துருந்தா பேசியிருந்தா அவங்க வார்த்தை ஏதோ ஒரு பிரச்சனையை சொல்லும் பொழுது அவங்க ஏதோ ஒரு வார்த்தை தான் சொல்லுவாங்க, இதை ஃபாலோ பண்ணு, இதை செய் அப்படின்வாங்க. மேற்கொண்டு உங்களுக்கு நீ இந்த மாதிரி கஷ்டப்படுவ, இப்படி பண்ணு, அப்படி பண்ணு, அதை நீ செய்யும் போது உனக்கு வர ஸ்ட்ரகிள் எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருக்க மாட்டாங்க.
கொஞ்ச நாள் நீங்கள் ட்ரை பண்ணி பார்ப்பீங்க. உங்களுக்கு அந்த அவர் சொன்ன மாதிரி எதுவும் நடக்கலைன்னா, அட போப்பா இவர் அவ்வளோதான் 10ஓட 11 அவ்வளோதான், இவர் ஏதோ சொன்னார், நமக்கு எங்கே கிடைக்குது அப்படி சொல்லிட்டு அவர் மேலே பழைய போட்டு போவீங்க. அவர் ஒரு ஃபேக் சாமியார் அப்படின்னு சொல்கிறீங்க. ஆனால் நீங்கள் ஃபாலோ பண்ணாமல் நீங்கள் உங்ககிட்ட இவ்வளோ எரர் இருக்குது. யாரும் வந்து இவ்வளோ தூரம்லாம், ஏன்னா நீங்கள் வந்து கோயிலுக்கு போகிறீங்க, ஒரு சித்தர் ஜீவ சமாதிக்கு போகிறீங்கன்னா அந்த இடத்துல வந்து குரு மறைபொருளாக இருக்கார், அங்கே வைப்ரேஷன் இருக்கும். ஆனால் நல்ல விஷயங்களை உங்ககிட்ட இருக்கிற எரர் நீங்கள் மிஸ்டேக்ஸை வந்து கரெக்ட் பண்ணாங்க ஒழிய அவர் கொடுக்குற பிளெஸிங்ஸை உங்களால் அட்ராக்ட் பண்ண முடியாது. அதுதான் அவங்க வந்து பிளெஸிங் கொடுக்கல, அவங்க வந்து உங்களை நல்வழிப்படுத்தலாம் கிடையாது. அவங்க கொடுப்பாங்க, கொடுத்துட்டு தான் இருக்கிறாங்க. ஆனால் நீங்கள் இது வரைக்கும் கொடுத்ததை எதை யோசிச்சிங்க? நீங்கள் ஒரு சித்த சமாதிக்கு போகிறீங்க, சித்தரோட அந்த இது பிளெஸிங்ஸ் சொன்னால் நீங்கள் பிறந்ததுலேருந்து அந்த வயசு புத்தி தெரிஞ்சு நீங்கள் ஒரு நல்ல வேலைக்கு போய் உங்கள் ஏர்ன் பண்ணுற அளவுக்கு நீங்கள் வந்ததுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து போகிறதுக்கு வர்றதுக்கு எல்லாமே உங்களுக்கு தெரியுது இல்லையா? இந்த மெச்சூரிட்டி வர வரைக்கும் உங்களை யார் கைட் பண்ணால்? இது வரைக்கும் உங்களை வழிநடத்துகிற அந்த இறைவன் இனியும் உங்களை வழிநடத்துவார். அந்த நம்பிக்கை ஏன் இல்லை உங்களுக்கு? அங்கே இறைவன் மறைபொருளாக இருக்கார், அமைதியாக இருக்கார். அங்கே வந்து குருவாக அங்கே அலைவாக இல்லை. அங்கே ஒரு கிளாஸ் ரூமில் டீச்சர் இல்லாமல் போய் படிச்சுட்டு வாங்க அப்படின்னா குழந்தைங்க என்ன போய் படிக்குங்க? ஒரு நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட்டு போய் டீச்சரே இல்லை அங்கே கிளாஸ் ரூமில் ஒரு 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 வாரம் போவாங்க, அப்புறம் டெஸ்ட்டு வைக்கிறாங்க. அந்த குழந்தை ஒன்று பார்த்து எழுதும், இல்லைன்னா 50% 100% இருக்க வேண்டிய இடத்துல மார்க்ஸு 50%. அதாவது சப்ஜெக்ட் நாலேஜ் இல்லை, சப்ஜெக்ட் நாலேஜே இருக்காது. இப்போ ஒரு ஆவரேஜாக படிக்கிற குழந்தை டீச்சர் இருந்தாங்கன்னா அதை கொஞ்சம் நல்லா படிக்க வச்சு ஒரு 70% 80% ஆக்கு நல்லா அந்த மாதிரி அதை வந்து அப்சர்வ் பண்ணி எந்த இடத்துல அந்த குழந்தை எரர் பண்ணுறோ அதை வந்து ஸ்ட்ராங் பண்ணுவாங்க. அந்த வேலையை தான் இப்போ நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். ஆஸ் அ குருவாக நான் பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா என்கிட்ட வர பிள்ளைங்களுக்கு அவங்களோட அறியாமையினால இவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க. டே டு டே லைஃப்பில் எப்படி அவங்க வந்து இந்த அழகான விஷயத்தை ஃபாலோ பண்ணணும், அவங்களோட உடல் மனம் ஆன்மா பேட்டர்னை எப்படி அவங்க அலைவாக வச்சுக்கணும், அவங்க பேட்டர்ன் பழைய பேட்டர்ன் மாதிரியே இந்த ஆஸ்ட்ராலஜி படி பிறந்தாங்க இல்லையா, அப்போ இருந்த அந்த மைண்ட் செட்டு அந்த மனநிலையோடு இருந்தாங்கன்னா அவங்க அதையே தான் ரிஃப்ளெக்ட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அந்த மைண்ட் செட்டை அவங்களுக்கு இருக்கக்கூடாது. உடல் மனம் ஆன்மா பேட்டர்னே மாற்றி கொடுப்பேன். இந்த மாதிரி எந்த குருவும் பார்த்தெல்லாம் எதுவுமே செய்ய மாட்டாங்க. மந்திரம் கொடுப்பாங்க, தீட்சை கொடுப்பாங்க, ஃபாலோ பண்ணு, அவ்வளோதான். அதோடு அவங்களுக்கும் இவங்களுக்கும் இருக்கிற அதோடு நீ வந்து ஃபாலோ பண்ணேன்னா உனக்கான அந்த பலன் அது கிடைக்கும். நீ ஃபாலோ பண்ணாமல் விட்டு டே டு டே லைஃப்பில் எத்தனை பேர் இங்கே இனிஷியேஷன் வாங்க வேண்டியது, அப்புறம் போயிட்டு அங்கே ஒரு குரு இருக்காங்க, அங்கே ஒரு சமாதி இருக்குது, அங்கே ஒரு பெரிய கோயில் இருக்குது அப்படி சொல்லிவிட்டு இவங்க ஒரு மெத்தட் சொல்லி கொடுத்து ஃபாலோ பண்ண சொன்னால் அதை 2 நாளைக்கு பண்ணாமல் விட்றது, அப்புறம் 4 நாள் அந்த கோயிலுக்கு போகிறது, அப்புறமா 5ஆவது நாள் வந்து சரி அந்த குரு சொன்னதை நம்ம ஃபாலோ பண்ணலாமா வேணாமா, நடுவில் பிரேக் பண்ணுறது. அதாவது உங்களையே ஒரு பவர்ஃபுல் பர்சனாக ஒரு ஆஸ் அ ஒரு டிவைன் லைட்டாக மாற்றுற விஷயத்தை நான் கையில் கொடுத்துருக்கும் போது நீ இதை விட்டுவிட்டு அங்கே போய் எனர்ஜி எடுக்கலாமா, இங்கே போய் எனர்ஜி எடுக்கலாமா? எப்படின்னா கிளாஸ் ரூம்குள்ளே டீச்சர் இருக்காங்க, கைட் பண்ணுறாங்க, எல்லாமே இங்கே அவங்க சொல்கிறத கவனித்து படித்தாலே நீ நல்ல மார்க் எடுக்க முடியும், சப்ஜெக்ட் நாலேஜ் வரும். அதை விட்டுட்டு எதிர்த்த கிளாஸில் ஒரு பையன் சொல்கிறான், அவன் சொல்கிறத கேட்கலாம், எங்கள் மிஸ்ஸு மேலே எங்களுக்கு இது கிடையாது. அப்புறம் வந்து பக்கத்து சீட்டில் இருக்கிற பையன் சொல்கிறான், அவன் வந்து நல்லா அவங்க பக்கத்து வீட்டில் யாரோ சொன்னாங்களாம், அதை வச்சு அவன் எழுதியிருக்கான், நான் போய் அவன் சொல்கிறத எழுதுறேன், எங்கள் மிஸ்ஸு சொல்கிறது நான் கேட்குறேன். இப்படி ஒரு ஸ்டூடெண்ட்டு பைத்தியமாக இருந்தால் அந்த டீச்சர் என்ன பண்ணுவாங்க, அந்த டிவைன் தான் என்ன பண்ணுவாங்க? ஆனால் முக்கால்வாசி ஜனங்களுக்கு பார்த்திங்கன்னா நம்பிக்கையே இல்லை. நம்பிக்கை இல்லாமல் தன்னோட காரியம் இப்போ நடந்துடணும், இப்போவே நடத்தி கொடுத்துடணும். அதாவது இவங்களுக்கு எப்படின்னா இந்த ஏவல் பில்லி சூன்யம்லாம் பண்ணுறாங்க இல்லையா, அந்த மக்கள் ஒரு விஷயத்தை ஒருத்தரை வந்து கெடுக்கணும்னு நினச்சா ஈஸியாக கெடுத்துருவாங்க. அவங்கள அழிக்கணுமா, உடனே அழித்து கொடுக்குறேன், இவ்வளோ கட்டு பாரு, அவன் வீட்டில் அவன் இப்படி ஆகிடுவான் அப்படி ஆகிடும், அந்த மாதிரி ஆக்ஷன் உடனே நடக்கணும்னு நினைக்கிறீங்க. அந்த ஆக்ஷன் பண்ணுறத மாதிரியான வித்தையெல்லாம் நீங்கள் பண்ணிங்கன்னா அது நிலைக்காது. அது பேட் கர்மா, அவங்களுக்கும் சரி அவனையும் சரி வச்சு செய்யும். ஆனால் டிவைன் பவருங்கிறது சரியான புரிதலை கொடுத்து உன்னை ஒரு நல்ல ஒரு பக்குவ நிலைக்கு கொண்டு வந்து குட்கர்மாவோடு உன்னை வாழ வைக்கும். ஒரு பேட் கர்மா சைக்கிள் முடிஞ்சு குட்கர்மா ஸ்டார்ட் ஆகும்போது நீ அந்த குட்கர்மாவுக்கு ஏற்ற பிள்ளையாக இருந்தேன்னா உனக்கு அந்த பிளெஸ்ஸிங்ஸ் கிடைக்கும். அதனால் எல்லாருக்கும் அவசரம். இந்த பிளாக் மேஜிக் பண்ணுறவங்க பின்னாடிலாம் போகிறீங்க, தப்பு.
அந்த மாதிரி பண்ணுற வினைக்கு 7 பிறவிக்கும் உங்களுக்கு அது மோட்சம் கிடைக்காது. இந்த பிறவியில் அதனால தான் நிறைய பேர் வந்து தன்னோட தவறு என்னன்னே புரிஞ்சுக்க மாட்டேறீங்க. ரொம்ப நெகட்டிவ், அதாவது நம்மளோட அந்த கல்ச்சரையே வந்து ஒரு மாயை அப்படின்னு சொல்லிட்டு போகிறானுங்க. ஓகேவா? நம்ம கல்ச்சரை வந்து ஒரு மாயை சொல்கிறது, அது வந்து கற்பனை கதைன்னு சொல்கிறது. அவனுங்க தான், அதாவது அவனுங்க நம்மளை அடிமைப்படுத்தணும்னு நினைக்கிறதுனால நம்மளோட நம்பிக்கையெல்லாம் மூட நம்பிக்கைன்னு சொல்லிட்டானுங்க. அப்படி கிடையாது செல்லங்களே. இன்றைக்கி ஒரு எஜுகேஷன் சிஸ்டமில் வந்து ஒரு பிள்ளைக்கு சரியான ஒரு குரு இருந்தால், ஒரு டிவைன் பிளஸ்டான ஒரு குரு அந்த குழந்தைக்கு கிடைச்சாங்கன்னா, அந்த குழந்தை ஒவ்வொரு குழந்தையும் நம்ம பிள்ளைங்க சித்தர்களுக்கு முன்னாடி அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதுதான் அவங்களுக்கு. அவங்கள எந்த ஒரு ஆஸ்ட்ராலஜி படி எந்த கிரகமும் அவங்கள அழுத்தாது. ஏன்னா அவங்க ஞானிகள் சித்தர்களெல்லாம் வந்து அவங்க வந்து டிவைன் பவரில் இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து அவங்க நினச்ச வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போவாங்க. ஒவ்வொரு குழந்தையும் யூனிக்காக மாறணும்னு நினச்சிங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் மாறுங்க. உங்களுக்கு நான் சொல்கிற விஷயம் என்ன, ஏன்னா இன்றைக்கி இருக்கிற எஜுகேஷன் சிஸ்டம் மாறணும்னு தான் நானும் விரும்புகிறேன். பட் எல்லாருக்கும் அந்த புரிதல் வராது. நம்ம சேனலை தொடர்ந்து பார்த்துட்ருக்கீங்க. உங்களுக்கே உங்கள் லைஃப்பில் நடக்கிற இந்த எரரெல்லாம் இறைவன் உங்களுக்கு கரெக்டாக கைட் பண்ணி உங்களுக்கு இந்த அட்வைஸை கொடுக்கும்போது எத்தனை பேர் புரிஞ்சுக்கிட்டு அப்ரோச் பண்ணுறீங்க? எத்தனை பேர் உங்கள் தலையெழுத்தை மாற்றிக்கணும்னு சொல்லிட்டு வரீங்க? எத்தனை பேர் வந்து அந்த விஷயத்தை கற்றுக்கிட்டு கரெக்டாக ப்ராப்பராக ஃபாலோ பண்ணுறீங்க? உங்களோட அந்த டே டு டே லைஃப்பில் நீங்கள் வந்து பார்க்குற விஷயந்தான், இப்போ கரண்ட்டில் இருக்கிற விஷயந்தான் பெரிய விஷயம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அந்த இருளிலே தான் நீங்கள் மூழ்கிட்டு இருக்கீங்க. இதெல்லாம் மாறக்கூடிய விஷயம். நம்ம லைஃப் மாறப்போகுது, நம்ம பாசிட்டிவான வைப்ரேஷனில் போயிட்டுருக்கோம், ஒரு டிரான்சிஷன் பீரியட் அப்படின்றது எத்தனை பேருக்கு உணர்தல் வருது? ஒரு மாம்பழ விதையை போடுறீங்க, மாம்பழம் வந்து எனக்கு இன்றைக்கி நான் போட்டேன், நாளைக்கே வந்து மாம்பழம் வேணும், விதையே இன்றைக்கி தான் போட்டிருக்கேன், நாளைக்கு மாம்பழம் எப்படி கிடைக்கும்? 3 வருஷம் வெயிட் பண்ணணுமா இல்லையா? அந்த 3 வருஷம் என்ன பண்ணணும்? அந்த செடி வளரும் பொழுது அதுக்கு தேவையான உரம் வைக்கணும், தண்ணி ஊற்றணும், ஆடு மாடுகள் வந்து அதை மேய்ஞ்சிடாதபடி அதுக்கு ஒரு ப்ரொடெக்ஷன் போடணுமா இல்லையா? அதெல்லாம் எதுவும் பண்ணாமல் அப்படியே விட்டுறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஒன்று காலநிலை மாற்றங்களால் அதில் ஏதாவது ஒரு பாதிப்புகள் ஏற்படலாம். அது மாதிரி தான் நீங்கள் போடுற விதையை ஸ்ட்ராங்காக உங்களுக்கு வந்து அதோட பலன் கிடைக்கணும்னா, நான் விதைச்சிட்டேன், இனி அது டிவைன் பார்த்துக்குவாங்க. நான் அதுக்கு வந்து உரமே வந்து என்னென்னா உங்களோட தன்னம்பிக்கை, உங்களோட அந்த சரண்டர் தான். நம்பிக்கை, பொறுமை என்ற அந்த விதை, அந்த ஒரு உரத்தை நீங்கள் கொடுங்க. டிவைன் மேலே நம்பிக்கை வைங்க. ஆஸ் எ குருவாக இவ்வளோ விஷயத்த வந்து டிவைன் உங்களுக்கு புரிதலை கொடுத்து ஒவ்வொருத்தரும் உங்களோட லைஃப்பில் நீங்கள் டெய்லி நீங்கள் தூங்கி எழுந்து காலையில் எழுந்ததுலேருந்து நைட்டு தூங்க போகிற வரைக்கும் என்னெல்லாம் எரர் பண்ணுவீங்க, அந்த இடத்துல நீங்கள் எப்படி நான் கொடுத்த விஷயத்த யூஸ் பண்ணி மேனேஜ் பண்ணிக்கணுன்றத வித்தையை சொல்லி கொடுத்துட்ருக்கேன். அது லைஃப் கோச்சிங் கிளாஸில் இருக்குது. அப்படிப்பட்ட அற்புதமான கலையை இறைவன் வந்து உங்களுக்கு ஆஸ் அ குருவாக கொடுத்துட்ருக்குறாங்க. அந்த பயனை நீங்கள் வந்து பெற்று நீங்களும் உங்களோட சாட்சியத்தை நம்மளோட சேனலில் சொல்லுங்கள். நிறைய மக்களுக்கு அது சென்று சேரும். அதே நேரத்தில் உங்களோட குழந்தைகள் யாராவது 10th +2 அந்த மாதிரிலாம் படிச்சுட்ருக்காங்கன்னா அவங்களுக்கு அந்த கிளாஸோட அந்த இனிஷியேஷன் அந்த இதெல்லாம் கிடச்சி அவங்களுக்கு அந்த பதிவுகள்லாம் பாஸ்ட் ரெக்கார்டு ஏதாவது இருந்ததுன்னா எல்லாமே கிளியர் ஆகி கர்மா கிளன்ஸ் ஆகி அவங்க அடுத்த ஸ்டேஜுக்கு நல்லபடியாக போக முடியும். டே டு டே லைஃப்பில் எப்படி அவங்க இருக்கணும், எப்படி இந்த டிவைன் பவரை யூஸ் பண்ணுன்றதா ஞானத்தை பெற்றாங்கன்னா அவங்களாம் ஒரு யூனிக்கான சைல்டு, அவங்களாம் ஒரு சித்தர்கள் மாதிரி தான். அந்த அற்புதமான கலையை அந்த குழந்தைங்களுக்கு கற்றுக் கொடுக்கறதுக்கு ஒரு வாய்ப்பு ஏற்படுத்துங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் கற்றுக்கோங்க, நீங்கள் நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்கள். அப்புறம் உங்கள் வீட்டில் இருக்க அந்த பிள்ளைங்களுக்கும் கைட் பண்ணுங்கள். அவங்களுக்கு வந்து நம்மளோட டிவைன் பாத் சேனல் மூலமாக அந்த இனிஷியேஷன் கிளாஸை கற்றுக் கொடுக்கறதுக்கு அவங்கள அப்ரோச் பண்ணுங்கள். நீங்கள் இனிஷியேஷன்லாம் கொடுத்தீங்கன்னா அப்புறம் அவங்க கர்மாவில் நீங்கள் மாட்டுவீங்க. அது குடும்ப உறுப்பினர்களாக இருந்தாலும் சரி, குழந்தை, கணவர், மனைவி அப்படின்னாலும் அவங்கவுங்க ஒரு கர்மாவுக்காக தான் பிறந்திருக்கீங்க. யாரும் நீங்கள் வந்து இன்னொருத்தர் கர்மாவை எடுக்கிற அளவுக்கு கிளியர் பண்ணுற அளவுக்கு ஞானிகள் கிடையாது, சித்தர்கள் கிடையாது. அதனால் அந்த தவறை பண்ணாதீங்க. அதுக்கெல்லாம் உங்களுக்கு உங்களோட எனர்ஜி அந்த வைப்ரேஷன் வந்து தாங்காது. அதனால் நீங்கள் வந்து உங்களோட கர்ம வினையை சரி பண்ணிக்கிட்டு குரு சொல்கிற விஷயத்தை ஃபாலோ பண்ணி உங்கள் லைஃப்பில் சில விஷயங்கள் என்னென்ன நீங்கள் நல்ல விஷயங்களை அட்ராக்ட் பண்ணணுமோ அதை சாதிச்சுக்கோங்க. ஓகேவா? நல்லபடியாக வாழ்ந்து நல்லபடியாக இருங்க. நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் சேனலை. இந்த 2026க்கு வெல்கம் பண்ணுங்கள், 2025க்கு தேங்க் பண்ணுங்கள்.
கிடைச்ச ஒவ்வொரு விஷயத்துக்கும் உங்ககிட்ட ஒரு மணி எனர்ஜி இப்போ நிறைய ஒரு பெரிய ஒரு வேலை வேணும்னு நினைக்கிறீங்க. இப்போ இருக்கிற வேலைக்கு நன்றி சொல்லுங்கள். இப்போ உங்கள் கையில் ஒரு 10 ரூபா உங்கள் பர்ஸில் இருக்குது, ஒரு லட்ச ரூபா உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டில் இருக்குது, இல்லை 1 கோடி ரூபா பேங்க் அக்கௌண்ட்டில் இருக்குது. உங்களுக்கு ஒரு 10 கோடி ரூபா வரணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு இருக்கிற அந்த 1 கோடிக்கு தேங்க் பண்ணுங்கள். பெருசாக வைங்க, எஃபெக்ட் போடுங்க, வேணாம்னு சொல்ல. ஃபஸ்ட்டு இருக்கிறதுக்கு நன்றி சொல்லுங்கள். இப்போ நீங்கள் போட்டுட்ருக்க அந்த ட்ரெஸ்ஸுக்கு நன்றி சொல்லுங்கள். இருக்கிற வீட்டுக்கு நன்றி சொல்லுங்கள். இருக்கிற இந்த உறவுகளுக்கு நன்றி சொல்லுங்கள். எல்லார் மேலேயும் குறைய கண்டுபிடிச்சின்னா குறை இல்லாத மனிதர்களே கிடையாது. குறை சொல்லிட்டுனா சொல்லிக்கிட்டே இருக்கலாம். உங்கள் மேலே 4 குறைய சொல்லுவாங்க உங்களை சுற்றி இருக்கிறவங்க. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் உங்கள்கிட்ட இருக்கிற ப்ளஸ்ஸை என்னவோ அதை பாருங்கள். யாருடைய குறையும் பார்க்காதீங்க. அன்பானவர்களாக மாறுங்க. தேங்க் பண்ணுங்கள். நன்றி சொன்னீங்கன்னா உங்கள் மனம் லேஸ் ஆகும். நீங்கள் மற்றவங்களுக்கு கெடுதலையும் நினைக்க மாட்டீங்க அந்த நன்றி உணர்வு உள்ளே வந்துச்சுன்னா. அதனால் 2025க்கு நன்றி சொல்லுங்கள். அது உங்களுக்கு நல்ல பிளெஸ்ஸிங்ஸை 2024 இன்னும் அதிகப்படுத்தி கொடுக்கும். ஆஸ் அ குருவாக சொல்லிகிட்ருக்கேன்ல, அவங்க தான் பேசிகிட்டு இருக்காங்க. எத்தனை பேர் ஃபாலோ பண்ணுறீங்க கமெண்ட்டில் பதிவிடுங்க. உங்களுக்கு கிடைக்கிற நல்ல பிளெஸ்ஸிங்ஸ் நீங்கள் ரிசீவ் பண்ணிங்கன்னா 2026 பிகினிங்லேயும் சரி நடுவில் எப்போ உங்களுக்கு அந்த பிளெஸ்ஸிங்ஸ் வருதோ கிராட்டிடியூட் பண்ணுங்கள். நம்ம டிவைன் பாத் சேனல் கமெண்ட்டில் போடுங்க. அண்டர்ஸ்டாண்ட்? இன்கேஸ் ஏதாவது உங்களுக்கு அதில் ஸ்ட்ரக் இருக்குது, லேகிங் இருந்தால் கூட எப்படி சரி பண்ணிக்கணும்னு எவ்வளோ டெப்த்தான விஷயத்த சொல்லியிருக்கேன். முக்கியமான பாயிண்ட்ஸ் நான் இப்போ இந்த பைல் 3ல் இவ்வளோ விஷயங்கள் சொன்னேன். இதெல்லாம் உங்கள் காதில் கேட்குறதே பெரிய பாக்கியம். நீங்கள் எவ்வளோ அறியாமையில் உள்ள இந்த சொசைட்டி உங்களை அவங்களோட அந்த நெகட்டிவான வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு காரணமே இந்த சொசைட்டியும் இந்த சுற்றி இருக்கிற அந்த குடும்ப உறுப்பினர்கள் கொடுக்குற அந்த அவங்களோட கற்பனை, அதுக்கு நீங்கள் பலிகாடு. ஓகேவா? அப்படி தான் ஆயிட்டுருக்கு. எல்லாருமே ஒரு யூனிக்கான ஒரு சித்தர்கள் தான். நீங்கள் உங்கள்கிட்ட இருக்கிற அந்த ஆற்றல் உங்களுக்கே தெரியாமல் தான் இப்படி லோயர் எனர்ஜியாக இருக்கீங்க. அதனால தான் ஆஸ்ட்ரோபடி உங்கள் லைஃப் இப்படி ஸ்ட்ரகிள் ஆகிட்டுருக்கு. ஆஸ்ட்ரோபடியே இல்லாமல் இன்னும் சில பேர் ஒரு ப்ளஸ் எனர்ஜியை சேர்த்துக்கிறாங்க, சில பேர் மைனஸ் எனர்ஜியை சேர்த்துக்கிறாங்க. அந்த மைனஸ்லேருந்து வெளியே வரத்துக்குன்னு வழி தெரியல உங்களுக்கு. ஒன்று இல்லைனா அப்பாவியாக இருப்பீங்க, இல்லைனா ரொம்ப அரகண்ட்டாக இருப்பீங்க, இல்லைனா மிடிலாக இருப்பீங்க, அது பேலன்ஸ் பண்ண தெரியாமல் இருப்பீங்க. இப்படி தான் போய்ட்டு. புரிஞ்சிச்சா? சரி, ஓகே. ஏதாவது உங்களுக்கு ஒரு கன்சல்டேஷன் வேணும்னா ஸ்க்ரீனில் தெரிய நம்பர், வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் புக் பண்ணிக்கோங்க. கால் பண்ணாதீங்க செல்லங்களே. அது வாட்ஸ்அப் நம்பர் நீங்கள் என்கொயரி அனுப்புங்க, உங்களுக்கு ஃபாலோஅப்ஸ் கிடைக்கும், புக்கிங் கிடைக்கும். ஓகேவா? காட் பிளஸ் யூ. குருச்சரணம். God bless you. Guru Charanam.